ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 47. இன்றைக்கி என்ன தோசைன்னா அக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் புதினா. இது பட்டாணி புதினா தோசை. கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் புதினா, கொஞ்சோண்டு சால்ட்டு, கல் உப்பு எடுத்துருக்கிறேன் அக்கா, ஒரு 1/4 ஸ்பூன் போல், சின்ன ஸ்பூனு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் 1 ஸ்பூன் போல் தான் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அந்த காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். சால்ட்டு இப்போயே போட்டுக்கலாம். கல் உப்பு அது ஸ்பூனுக்கு, சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் இருக்கும். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் வதக்கினா போதும். இந்த அரை கைப்பிடி அளவு தான் புதினா எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த பட்டாணியை போட்டு லைட்டாக ஒரு பரட்டி ஒரு கைப்பிடி அளவு தான் பட்டாணி. இது காஞ்ச பட்டாணி தான் அக்கா ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். கொஞ்சம் முளையும் வந்துருச்சு. அவ்வளோதான், இது ரொம்ப வதக்கக்கூடாது, போதும். இது வதக்கினது அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறிச்சு அக்கா. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் தண்ணி தெளித்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடும். அவ்வளோதான், கொரகொரப்பாக அரைச்சி வச்சுப்பா. இங்கே பாருங்கள், கொரகொரப்பாக தான் இருக்குது. இவ்வளோ தான், இதை இப்படி அரைச்சா போதும். இப்போ அக்கா அதற்கு ஒரு தோசைக்குள்ள மாவு தான் எடுத்துருக்கிறேன், தோசை மாவு. இதில் அதையெல்லாம் வலித்து போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வலித்து போட்டேன். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சிட்டோம் தோசை மாவு பதத்துக்கு. ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம இப்போது தோசை ஊற்றுவோம். நல்லா குட்டியாக ஊற்றுங்க. ரொம்ப இழுக்க முடியாது. இது ரொம்ப இழுத்தோம்னா கொஞ்சம் அப்படி பிஞ்சிட்டு வந்துடும். மீடியமாக இழுங்க. ரொம்ப மொறுமொறுன்னு, நம்ம சத்துள்ள தோசைலாம் ரொம்ப மொறுமொறுன்னு செய்யக்கூடாது, அதனுடைய சத்தே போயிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் அந்த புதினா பட்டாணி போட்டதுனால. இப்போ நம்ம காஞ்சதை வாங்கி தான் அக்கா ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 2 நாள் ஆனாலும் அப்படியே அழகாக முளை கட்டி இருக்குதுப்பா. இது கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக அக்கா ஆயில் ஊற்றிக்கிறேன். என்னென்னாலும் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய். குழந்தைங்களுக்குன்னா கீ போட்டு கூட கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் இந்த தோசை. ரொம்ப மீடியம் சைஸாக இழுங்க. ரொம்ப இழுத்து கருகுன மாதிரி மொறுமொறுன்னு சுட்டோம்னா இதனுடைய ஹெல்த்தி போயிடும். நம்ம புதினாலாம் போட்டிருக்குறோம், அதனால் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தோசை வெந்துருச்சு. நம்ம பரட்டி விடணும். ரொம்ப ஈஸியாக தான் வரும் பரட்டும் போதும். இப்போயும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். சுற்றி ஆயில் விட்டு ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி போட்டாலும் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். கொஞ்சம் வேகட்டும். இப்போ அடியிலையும் வெந்திருக்கும், போதும். அதுக்கு மேலே வேக விட்டோம்னா அதனுடைய ஹெல்த்தியே போயிடும். நம்ம ஏற்கனவே எல்லாம் வதக்கிட்டோம். அவ்வளோதான், தோசை ரெடி. பட்டாணி புதினா தோசை 2 மினிட்டில் ரெடி. ரதியக்கா அடுப்படியில். இது இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாம் போட்டிருக்கிறதுனால, இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இது மொறுமொறுன்னு தான் வரும். இதை விட இன்னும் மெலிசாக ஊற்றாதீங்க. இதுக்கு அக்கா தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா க்ரீனியஸாக மொறுமொறுப்பான தோசை ரெடி. தேங்க்யூ.